பட்டு மாற்றம் மாற்றம்னு சொல்லி போட்டோம் இல்லையா? குழந்தைகள்லாம் வந்து குட்டீஸ், நண்பா, நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் இந்நாள் யார் அமைச்சர் எனக்கு தெரியல, சுகாதார அமைச்சர். அவர் நன்றியோடு இவரை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. வெளியில பேசாம இருந்தாலும் கூட அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கேற்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே அல்ல. 1949 ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் டூப்பிடிச்சு தப்பிச்சுக்குவேன். எதிர்கட்சியாக இருக்கையில நிச்சயமாக திமுகவிற்கு துணையாக நிற்பேன். ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கையில போய் பயந்து பம்பி போறத கட்டப்பா நான் அல்ல. அநேகமா அந்த பூங்காவை நம்ம வருங்கால முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட பூங்காவை அவரே திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பும் கூட இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது.